பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். நான் பானாசுரனை அழிப்பேன். ஒருவேளை கன்னிகுமாரியும் மகாதேவரும் சந்தித்து விட்டால் பானாசுரனை அழிக்க இயலாமல் போய்விடும். ஆகட்டும், ஆனால் சற்று நாட்களாவது தாங்கள் காத்திருக்க வேண்டும் அல்லவா? இன்றுதான் நினைத்துள்ளீர்கள், நாளை முதலே மகாதேவருடன் வாழ நினைப்பது எப்படி சாத்தியமாகும்? ஒரே இரவில் இவையெல்லாம் எப்படி நடக்கும்? அப்படியென்றால் ஒரே இரவில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நான் காட்டுகிறேன். இன்று இரவு முழுமையடைவதற்குள் நான் மகாதேவரை கணவராக்கிக் கொள்வேன். நான் அவரை வரவழைத்து அவர் மீதான பக்தியையும் காதலையும் தெரிவிப்பேன். இன்று இரவு முழுமையடைவதற்குள் மகாதேவர் என்னை தேடி இங்கு வந்தாக வேண்டும். இந்த சபதம் என்ன விளைவை அளிக்கப் போகிறது மகாதேவா? இறுதியாக இன்று என்னை கன்னி குமரி தன்னை வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்திருக்கிறாள். இவ்வாறு ஒரு முடிவினையே பார்வதியும் எடுத்தாள். நான் அவளை தேடிச் செல்லும் நிலையை அவள் அன்று உருவாக்கினாள். இறுதியாக அவள் எனது மனைவியாகிவிட்டாள். இந்த சபதத்தின் மூலம் கன்னி குமரி என்பவள் தனது சுயத்தின் புதிய ரூபத்தை தரித்துள்ளாள். உண்மையில் அது பார்வதியுடன் தொடர்புடையது. இச்சபதத்தின் காரணமாகவே கன்னி குமரி என்பவளின் புதிய பயணம் என்பது தொடங்கும். இன்றைய சூரிய அஸ்தமனத்திலிருந்து நாளை சூரிய உதயம் வரை இருக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடக்கப் போகும் பயணமானது உண்மையில் கன்னி குமரியோடு மட்டும் தொடர்புடையதாகாது. இங்குதான் இருக்கிறாயா கன்னிகுமாரி? நீ என்னை அழிப்பதற்காக சபதம் செய்துள்ளாய் அல்லவா? இன்று நான் ஒரு சபதம் செய்கிறேன். நீ நாளை காலை சூரிய உதயத்தை காண்பதற்கு உயிருடன் இருக்கப் போவதில்லை. உன்னுடைய அழிவு இன்று இரவே நடக்கப் போகிறது மகாகாளி. மகாதேவா, மகாதேவா, இது கன்னிகுமாரியின் சபதமாகும். தங்கள் மீதான என்னுடைய பக்தி மற்றும் காதல் உண்மை என்றால் நாளை சூரிய உதயத்திற்கு முன்பு தாங்கள் எனக்கு காட்சி அளிக்க வேண்டும். அதன் பிறகு என்னை தங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் இந்த ஜென்மத்தில் தங்களைத்தான் என் கணவராக தேர்ந்தெடுத்துள்ளேன். ஆனால் ஒருவேளை நாளை விடுவதற்குள்ளாக தாங்கள் காட்சி அளிக்கவில்லை என்றால் நான் இங்கேயே இப்படியே நின்று கொண்டே இருப்பேன். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தும் என் கால்கள் உங்களை நோக்கி வந்துள்ளது. இனி தாங்கள் தான் வினையாற்ற வேண்டும். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. எப்படி என்னுடைய கால்கள் இரண்டும் தங்களை நோக்கி வந்துள்ளதோ அதை போலவே தங்கள் கால்களும் என்னை நோக்கி வந்தே தீரும். நான் தங்களுக்காக காத்திருக்கிறேன் மகாதேவா. காட்சி அளியுங்கள் சிவசங்கரா.